டென்னிஸ் எல்போ அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த முழங்கை பக்கத்துல இந்த இடத்துல ஒரு வலி இருக்கும். ஸோ மெயின் கம்ப்ளைண்ட் என்னவா இருக்கும்னா, அவங்களால வெயிட் எதுவும் தூக்க முடியாது. மெயினா சொல்றது துணி புழியறது, இன்கேஸ் அவங்களுக்கு ஏதாவது வெயிட் ஏதாவது லிஃப்ட் பண்ணும் போது இந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா பெயின் வந்து அவங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். மெயினா கூட்டும் போது இந்த மாதிரி டைம்லயும் அவங்க வலி சொல்லுவாங்க. இதனால வருது அப்படின்னா, நம்ம இந்த விரல் 5 விரலோட அந்த டெண்டன் எல்லாமே போய் சேர்ற இடம் இதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல தான் போய் சேரும். ஸோ அது சேரும் போது நமக்கு ஒரு வாட்டி நம்ம கிரிப் பண்ணி தூக்கும் போது இங்க இருந்து அந்த டெண்டன் ஒரு அட்டாச்சிங் பாயிண்ட்ல இருந்து இழுத்தா மட்டும் தான் அந்த ஒர்க்கை நம்மளால பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அதுல ஃபிரிக்ஷன் ஜாஸ்தி ஆகுது. அந்த எலும்புக்கும் தசைக்கும் நடுவுல இருக்க உராயத்தன்மை ஜாஸ்தி ஆகுறதுனால இந்த இடத்துல வந்து நீர் மாதிரி கோத்து அதுல வலி கொடுக்குது. மெயின் இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ராப்பரான ரெஸ்ட், கையில கிரிப்பிங் ஆக்டிவிட்டிஸ் ஒரு 6 வீக்ஸ் கம்மி பண்ணும். அடுத்தது டென்னிஸ் எல்போ பிரேஸ்ன்னு சொல்லி இருக்கு. ஸோ அந்த டென்னிஸ் எல்போ பிரேஸ் யூஸ் பண்ணும்போது இங்க இருந்து வர அதோட ஃபிரிக்ஷன் சரி, இதோட வைப்ரேஷன்ஸ் எல்லாமே இது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கும். பெயினும் நமக்கு ரெடியூஸ் ஆகும். அடுத்தது வந்து நீங்க சுத்தி கொஞ்சம் ஐஸ் மட்டும் நல்லா வச்சு எடுங்க. ஒரு நாளைக்கு 2ல இருந்து 3 வாட்டி இது வைங்க. ஸோ இதை பண்ணாலே நமக்கு வந்து பெயின் கண்டிப்பா அது செட்டில் ஆயிடும். சில பேருக்கு செட்டில் ஆகாதவங்களுக்கு அடுத்தது இன்ஜெக்ஷன் மாதிரி போட வேண்டியிருக்கும். அந்த ஸ்டேஜ்லயும் கேட்கல அப்படின்னா அடுத்தது வந்து சின்ன ஒரு மைனர் சர்ஜரி மாதிரி பண்ண வேண்டியிருக்கும்.